மக்கள் வெற்றி கட்சியின் சார்பாக அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து இன்று அனைத்து கட்சி எம்பி கூட்டத்தை கூட்டியுள்ளார். அதில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த கூட்டத்தில் என புறக்கணித்து விட்டனர். அவர்கள் மேகதாது அணைக்கு கட்டுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் கூட்டவில்லை, அதனால் நாங்கள் வரவில்லை என கூறுகிறார்கள். நான் ஒன்றை சொல்கிறேன், மேகதாது அணை கட்டுவது என்பது இந்த காலத்தில் இல்லை, எந்த காலத்திலும் கட்ட முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கடந்த ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் எடியூரப்பா அவர்களும் மேகதாது அணை கட்டுவேன் என கூறினார். முன்னாள் முதல்வராக இருந்த சித்தராமையா அவர்களும் கூறினார். தற்பொழுது இருக்கக்கூடிய DK சிவகுமார் அவர்களும் நான் அணையை கட்டியே ஆவேன் என கூறுகிறார். இந்த அணை கட்டுவதிலே தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் கடுமையான எதிர்ப்பை அவரும் தெரிவித்து கொண்டுதான் இருக்கிறார். கடந்த ஆட்சியிலே துரைமுருகன் அவர்களும் அணை கட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, இது சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் இயற்றியிருக்கோம் அவரும் சொன்னார். அதுபோல் அணை கட்டுவது என்பது ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயலாகும். அப்படி யார் நினைத்தாலும் ஒரு நதிகளின் குறுக்கே அணை கட்டுவது என்பது ஒரு இந்திய நாட்டிலே அது செயல்படுத்த முடியாத ஒன்று. நீதிமன்றம் இருக்கிறது, மத்திய அரசாங்கம் இருக்கிறது, சுற்றுச்சூழல் துறை இருக்கிறது, இப்படி எத்தனையோ துறைகள் அதற்கு ஒப்புதல் கொடுப்பது என்பது நடக்காத காரியம். அனைத்து கட்சி மேகதாது என நாடகத்தை நடத்துகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். ராசா அவர்கள் கூறுகிறார், அவருக்கு டீலிமிட்டேஷனை பற்றி என்ன தெரியும் என்று கேட்கிறார். ஒரு தமிழக முதலமைச்சருக்கு என்ன தெரியும் என்று கேட்பது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு. ஏனென்றால் இந்த நாட்டு மக்கள் அவரை வாக்களித்து முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவருக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.